நீங்க பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும், பதில் செய்யணும், நானும் விட்டக்கூடாது அப்படின்னு நினைக்க அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, மன்னிச்சிருங்க. மன்னதில் மன்னிச்சு ஆண்டவருக்கு காத்திருங்க. ஆண்டவரை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், உமக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை ரட்சிப்பார். நம்மளை அழிக்கவும் முடியாது, நம்மளை ஒழிக்கவும் முடியாது, நம்மளை பிரிக்கவும் முடியாது. பயப்படாதுங்க. அதனால பொறுமையா காத்துருங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, யாரோ குறித்தோ வருத்தம் இருக்குது, ஏதாவது செஞ்சோன்னு கோபமா தோணுதுல, இன்னைக்கு மன்னிச்சு இருதயத்தை விட்டு அதை எடுத்து போட்டுருங்க. சரியா? உங்களுடைய உள்ளத்தை விட்டு அதை எடுத்து போட்டுருங்க. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். இதுதான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்ம அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும்ல. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வெறுமனை பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், காணி கொடுக்கிறேன் இல்ல. அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும், அவர் நடந்தபடி. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா?